வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினமும் காலை 6 மணிக்கு நமது சேனல்ல வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இன்று தினம் காலை 6 மணி முதலே தமிழகம் மற்றும் இலங்கையின் ஒரு சில இடங்கள்ல பரவலாக மழை எதிர்பார்க்கின்றோம். தற்போதைய முக்கிய வானிலை நிலவரம், அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாகி தீவிரம் அடைந்து தமிழகம் மற்றும் இலங்கைக்கு நல்ல மழை பொழிவு தரவிருக்கின்றது. அதே வேளையில வங்கக்கடல்லையுமே ஒரு நிகழ்வு உருவாக இருக்கின்றது நண்பர்களே. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் இருப்பதனால தொடர்ந்து நமக்கு மழை செய்தி இன்று முதல் அதிகரித்து காணப்படும். காலை 8 மணி அளவில் தொடர்ந்து தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய தமிழக பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில இடங்களிலும், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து காலை 10 மணி வரை இருக்கக்கூடிய இந்த வானிலை நண்பகல் 12 மணி அளவில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணம், சபரகமுவ மாகாணம், ஊவா மாகாணம் மற்றும் வட மாகாணம், வட மத்திய மாகாணம் வரைக்கும் அநேக இடங்களில் மழையின் வாய்ப்புகள் இருக்கும். கடுமையாக வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற வெப்பத்தை போக்கக்கூடிய ஒரு மழை செய்தி நமக்கு இருக்கின்றது. மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு தகவல். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழையின் தீவிரம் அதிகரிக்கும். குறிப்பாக கேரளா ஒட்டிய தமிழக பகுதிகள் தொடர்ந்து நல்ல மழையும், மாலை 4 மணி அளவில் கர்நாடக ஒட்டிய தமிழக பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பகுதிகள் மற்றும் வட உள் மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்கள், அதே போல கொங்கு மண்டலம், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் மாவட்டங்கள், டெல்டா தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகள் பரவலாக மழை இருக்கும். இலங்கை பொறுத்தவரை கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணங்கள் மழையின் வாய்ப்புகள் தீவிரமடையும். மாலை தொடர்ந்து 6 மணி வேளையில இந்த மழையின் வாய்ப்புகள் இன்னும் அதிகரித்து தான் இருக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பாக தமிழகத்தின் வட மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை வரைக்கும், அதே போல திருப்பத்தூர் மாவட்டங்கள், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல் வரைக்கும் பரவலாக அநேக இடங்களில் மழை இருக்கும். மீனவர்களுக்கான தகவல், புயல் காற்றோ பெருமழைக்கான வாய்ப்புகளோ அதிகமாக இல்லாததுனால மீனவர்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் செல்லலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்க போகின்றது என்பதை சுருக்கமாக இந்த வீடியோவில் கொடுக்கின்றேன், முழுவதுமாக பாருங்க. நீங்கள் தினசரி காலையில் நம்மோடு சேனலில் இணைந்து வானிலை நிலவரங்களை பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய தகவலை அறிமுகப்படுத்திடுங்க. ஏனென்றால் அடுத்தடுத்த நாட்கள் தீவிரமான மழை தமிழகம், இலங்கையில காத்து கொண்டிருக்கின்றது. பாருங்க, நாளை மாலை வேளைகள்ல பார்க்கும்பொழுது தமிழகம் முழுவதற்கும் பரவலாக மழை செய்தி, கன முதல் மிக கனமழை இருக்கும். இலங்கையிலுமே இந்த மழையின் வாய்ப்புகள் தீவிரமடையும். எனவே நீங்கள் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வரும் நேரங்களில் மழை வாய்ப்பு இருப்பதனால பாதுகாப்புக்காக நீங்கள் குடைகள் கொண்டு செல்வது நல்லது. தேவையான உபகரணங்கள் கொண்டு சென்று பாதுகாப்புக்காக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். மாணவர்கள் நீங்கள் பள்ளி சென்று திரும்பும்போது நினையாமல் திரும்புவதற்கு உங்களுக்கு ரெயின்கோட், மழை கோட்டுகள் மற்றும் கொடைகள் கொண்டு செல்வது மிகவும் நல்லது. தொடர்ந்து அடுத்த நாட்கள் நமக்கு மழை செய்தி இருக்கின்றது. 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை, மதியம், பிற்பகல் 4 மணி மாலை வேளைகளில் மழையின் வாய்ப்புகள் இருக்கும். எனவே நீங்கள் நிச்சயமாக அதற்கு ஏற்ற போல பாதுகாப்புக்காக உங்கள் பொருட்களை கொண்டு செல்வது நல்லது. தொடர்ந்து இது போன்ற அடுத்தடுத்த நாட்கள் மாலை நேரங்களில் மழை செய்தி இருப்பதனால் நம்மோடு இணைந்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட மழை, எந்தெந்த பகுதிகள் எவ்வளவு மழை போன்ற கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் பகுதியின் பெயரை குறிப்பிடலாம். வாட்ஸ்அப் எண் சேனலுடைய இன்ஃபோ பேஜில் கொடுத்திருக்கின்றேன். வாட்ஸ்அப் எண்ணை சேவ் செய்து தினசரி உங்கள் சந்தேகங்களும் கருத்துக்கள் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன்.
இது போன்ற அடுத்தடுத்த நாட்கள் வானிலை தகவலோடு உங்களோடு இணைகின்றேன். விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.